உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக சென்று தேவனப்பா, அவர்களே தேவனப்பா ஆண்டவரை பாவத்தில் இருந்து பிரித்து தேவனப்பா நித்திய ஜீவனுக்கு நீர் நடத்துவீராக தேவனப்பா. நீரே மகிமைப்படுவீராக ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளும் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ഞാൻ ദൈവത്തിനെ என்னுடைய தேவனுடைய ஆலயத்திலே நான் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். என்னுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்திலே தேவனை நான் ஜீவனாய் கொண்டிருக்கிறேன். ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி இல்லையா? ஹல்லேலூயா. ஜீவனோடு கூட என்னை நிறுத்தி இருக்கிறார். ஜீவனாய் நான் மாறும்படியாய் நான் மரித்து போயிருந்தேன் ஒரு நாள். ஆனால் என் இயேசு சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை, அவருடைய ஜீவனை கொடுத்து எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கொள்வதில்லை, நான் இனி மரிப்பதில்லை, என் தேவனுக்காய் நான் ஜீவனோடு கூட எழும்புவேன் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறது நல்லது. ஆனால் எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வெறுமனையாய் தேவனை ஆராதித்தால் போதாது, சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்துருவை மேற்கொள்ளதான் உன்னை அழைத்திருக்கிறார். அதை நம்ம முதல்ல என்ன அழைப்பு, நமக்கு எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், ஏன் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம், என்ன காரணத்திலே மற்ற இத்தனை கோடி ஜனங்களுக்கு முன்பாக இத்தனை பேர் இருந்தும் உங்களை தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே கொண்டு வந்து உருவாக்க முடியும் என்றால் எதற்கு உருவாக்குகிறார்? யாரை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்துருவை ஜெயித்தெழும்ப அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் கொண்ட ரட்சிப்பு விருதாவாய் போய்விடும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஒரு பாதுகாப்பு. அவருடைய இரத்தத்தினால உன்னை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் நினைச்சுக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்த உடனே நாம் எல்லாம் தெரிஞ்சினேன். அந்த ரட்சிப்பு என்பது அவருடைய இரத்தத்தினால நீ மூழ்கி எழும்பும் போது ஒரு பாதுகாப்பு உனக்கு வருகிறது. அந்த பாதுகாப்பு உன்னை விட்டு விலகாமல் இருக்க அவர் சொல்றாரு, ரட்சிப்பின் உடையை நீ தரித்துக் கொள்ள என்று அவர் சொல்லுகிறார். ரட்சிப்பின் ஆடையை தரித்துக் கொள்ள வேண்டும். வஸ்திரம் இல்லாதவளாய் இருக்கக்கூடாது, வஸ்திரம் இல்லாதவனாய் நான் இருக்கக்கூடாது. அந்த வஸ்திரத்தை களைந்தவளாய் நாம் இருக்கக்கூடாது. அதனாலதான் அவரை வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானு கிட்ட சொல்றாரு, என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள சொல்லு அவளை வஸ்திரத்தை. நீ நிர்வாணியா இருக்கிறது அறியாமல் இருக்கிறாயே என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எப்படி அதை ஜெயித்துக் கொள்வது என்பதை நாம் என்னுடைய சாட்சியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போற ஒரு ரகசியத்தை நான் எனக்கு சொல்லி கொடுத்த, எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் என்னை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராலையும் இல்லை, என்னால் அதை அடிச்சு சொல்ல முடியும். இந்த இடத்துல நான் நிற்கிறது தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார் என்பது. மகன் சொன்ன வர்ஷிப்ல தாவீது அழுது கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அழுதான். அவன் அதுக்கப்புறம் எல்லாம் உதறிவிட்டு கர்த்தரிடத்தில் பலன் கொண்டு எழும்பினான். ஹல்லேலூயா. அவன் பலன் கொண்டு எழும்பினான். ஆனா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்தானா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலன் கொண்டு எழும்பினான். மோசே ஒரு கூட்டம் ஜனத்தை நடத்தினான். மோசே பரலோக ராஜ்யத்தை பிரவேசித்தானா? பொன்மங்கி நிறவும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? இப்படி ஒரு பக்தன் பாடினாரு. பொன்மங்கி நிறம் மாறி போய்விடும், ஆனால் இரும்பின் நிலை என்ன? நீங்க எல்லாம் தங்கம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த தங்கத்தினுடைய நிறமும் மாறி போயிடும். அது மாறாமல் இருக்கிறதுக்கு அவர் சொல்றார், ஒரு சர்வாயுத வர்க்கம் உனக்கு இருக்கின்றது. அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக்கொள். சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக்கொள். அப்பொழுது நீ பலனடைந்து சத்துருவை மேற்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கல, இவ்வளவோ அதிகமா யூடியூப்ல பிரசங்கம் பண்ணி இவ்வளவு ஒரு சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தி சர்வாயுத வர்க்கத்தை உண்மையை சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துல பராக்கிரமசாலியாய் இன்றைக்கு தான் நீட்டினேன், வெற்றி சிறந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். நான் பராக்கிரமசாலியாய் தேவனுடைய சமூகத்துல நிற்கிறேன் என்பதை இன்றைக்கு கர்த்தர் என்னை உணர வைத்தார். ஹல்லேலூயா. நான்
தேவன் என்னோடு கூட பேசின காரியங்கள், வசனங்களே இவர்கள் மூலமாக பேசினார். என் கணவர் இங்க வந்து அதை எடுத்து படிச்சுட்டார் அந்த வசனத்தை. எல்லாமே தேவன். அவர் பாருங்க எவ்வளவு ஒற்றுமையாய் கொண்டு வருகிறார் பாருங்க. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நம்ம எடுத்துக்கொள்ளும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் நம் சிந்தனைக்காக, சில நேரம் சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட எபேசியர் 6வது அதிகாரம் 11 to 13 வரைக்கும் தமிழில் ஒருவர் சத்தமாய் படிக்கலாம். எபேசியர் 6:11 to 13 வரைக்கும். நீங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்றாரு. நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படியாக. ஹல்லேலூயா. நமக்கு போராட்டமே பிசாசோட தான் இல்லையா? எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். என்ன இந்த சர்வாயுத வர்க்கம்? எது சிஸ்டர் சர்வாயுத வர்க்கம்? என்ன பிரதர் சர்வாயுத வர்க்கம்? சாத்தானுக்கு எங்க எபேசியருக்கு அவர் எழுதுறார் பாருங்க, நிரூபங்களை எழுதுகிறார். இன்னைக்கு உங்க பாஸ்டரும் இங்க நின்று எல்லா வாரமும் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறாங்க, எல்லா வாரமும் வேதத்தை கற்றுக் கொடுக்கறாங்க, வேத வசனத்தை எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, அதை செயல்படுத்துகிறீங்க. பட் அதுல எத்தனை பேர் வெற்றி அடைந்திருக்கிறீங்க? அந்த வசனம் உங்களுக்கு வெற்றிக்குள் நடத்தினது. நான் வெற்றி அடைந்திருக்கிறேன், இந்த வார்த்தைகளினால் நான் வெற்றி அடைந்திருக்கிறேன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராலையும் சொல்ல முடியாது. வசனத்தை கேட்கிறோம். இந்த வசனம் உங்களை வெற்றியடைய செய்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். இங்க தெரியுமா, நீங்க லூக்கா இப்பொழுது படிக்க வேண்டாம், லூக்கா 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்க பண்ணிருங்கன்னா அதுல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பிசாசு அவரை சோதிக்கும்படியாய் வரும் பொழுது அவர் வேத வசனத்தை கொண்டு அவனை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அதே போல ஜெயிக்கத்தான் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? அப்பவும் ரசமும் போதும், வெறும் அப்பம் மட்டும் எனக்கு போதும், வேற எனக்கு வேண்டாம் என்று நீங்க நினைக்கிறீங்க. உங்களை போல் பரிதபிக்க, ரட்சிப்பை அறிந்து உணர்ந்ததுக்கு அப்புறமும் உங்களை போல் பரிதபிக்க கூடியவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். நானும் அப்படிதான் இருந்தேன். ஹல்லேலூயா. நானும் அப்படிதான் இருந்தேன். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையாய் ஜெபித்து வல்லமையாய் வேதம் வாசித்து இருந்தும் ரட்சிப்படைந்த எனக்கு ரட்சிப்பினுடைய பாதுகாப்பு என்ன? இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நான் ஏன் வந்தேன்? இதுக்குள்ள எனக்கு என்ன வேலை? இதுக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அநேக சோதனைக்குள்ள என்னை கடந்து வர செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னார் பாருங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அதே எபேசியர் 5வது அதிகாரத்துல 30 to 32வது வசனம் வரைக்கும் என் கணவர் உங்களை வாசிக்க சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தோடு, அவருடைய மாம்சத்தோடு நாம் இருக்கிற நாம் அவர் ஜெயித்தது போல நீங்க ஜெயிக்கலன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஃபெயிலியர் ஆகி எத்தனை ஆராதிச்சாலும், இந்த பிரதர் எத்தனை மணி நேரம் பிரசன்ஸ்ல இந்த இடத்துல அவர் ஆராதித்தாலும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை நினைத்தாலும் வெற்றி. நல்ல பிரசன்ஸ் உண்டு, நல்ல அதை நான் உணர்ந்து ஆராதித்தேன். நல்ல ஒரு பிரசன்ஸாய் அவர் வர்ஷிப் பண்றது, நல்ல ஒரு பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம் இறங்குறது, எல்லாரும் வசனத்தை வாசிக்கிறார், எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்புகிறாங்க. ஆனா ஆத்துமா விடுதலை உன்னிடத்தில் உண்டோ என்பதை நீ சோதித்து பார்க்கணும். இந்த ஆத்துமாவை பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் போதகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதகரை வைத்திருக்கிறது பரிசுத்த
ஆவியானிடத்திலிருந்து ரிசீவ் பண்ணி பரலோகத்தின் பிதா என்ன திட்டம் இந்த ஆத்துமாக்களை குறித்து வைத்திருக்கிறார், இந்த ஆத்துமாக்கள் எப்படி செயல்பட வேண்டும், அவைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு போதிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேய்ப்பராய் இருக்கிறவர்களுக்கு போதிக்கும் போது, மேய்ப்பன் தேவனுடைய பலத்தினால் அவருடைய பலிபீடத்தில் நின்று கொண்டு ஜனங்களுக்கு பிரசம்படும் பொழுது ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படும், ஜனங்கள் மறுரூபமாவார்கள், அவர்கள் எழுந்திருந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனை வெளிப்படுத்தி காட்டதான் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு என்று சொன்னது. அதனாலதான் ஆண்டவர் சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி இல்லைன்னா எதற்கு வேதம் வாசிக்கிறோம், எதுக்கு ஆலயத்துக்கு வரணும், எதற்காக வரணும், எதற்கு போதகரை சந்திக்கிறீங்க? இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சர்ச்சில் போது ஏதாவது ஒரு நோய் வந்தது ஓடி, இந்த பாஸ்டர் எனக்கு ரொம்ப முடியல பாஸ்டர், வயிற்று வலினால் நான் இருக்கிறேன், எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்றீங்க. 3 மணி நேர பிரசங்கத்தை தான் உங்களுக்கு நான் இங்கே எடுக்கிறேன். என்னால் 1 மணி நேரத்தில் முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. இது கன்வென்ஷன் பிரசங்கத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்து ஆயத்தப்படுத்தின ஒரு பிரசங்கம். சொன்னேன், இது எத்தனை தடவை எனக்கு முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே கொண்டு வர முடியுமான்னு தெரியல இந்த 1 மணி நேரத்தில். ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நேரம் போதாததா இருக்கிறது, அநேக காரியங்களை பேசி அந்த நேரத்தை நான் வீணடிக்காமல் தேவன் சொல்ற சாத்தானை ஜெயிக்கத்தக்க உள்ள திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தினை எடுத்துக்கொள் என்று 14வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தைரித்தவர்களாயும். ஹல்லேலூயா. இங்கே அவர் 6 காரியங்களை அவர் சொல்லுகிறார். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். கச்சையாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு சத்தியம் கச்சையாய் இருக்கிறதா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை வயிற்று வலியை சுகப்படுத்தி இருப்பாங்க, எத்தனை நெஞ்சு வலியை சுகப்படுத்தி இருப்பாங்க, எத்தனை கேன்சர் வியாதிகள் சுகப்பட்டு இருக்கும், எத்தனை பிசாசுகளை துரத்தி இருப்பார்கள். இன்றைக்கு சத்தியம் உங்களுக்கு கச்சையாய் இருக்கிறதா? என்னுடைய கணவரை நான் ரட்சிக்கப்படும் பொழுது நான் ஊழியத்திற்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரீசனாக என்னுடைய சாட்சியை யூடியூப்பில் சாட்சியை போட்டார். 8 வருடங்களாகுது நாங்கள் ஊழியத்தின் பாதையில் வந்தது. அவங்க சொன்னாங்க காஸ்பல் டிவி, பட் எங்களுடைய ஊழியம் எல் ரோயி மினிஸ்ட்ரி. காஸ்பல் டிவி என்னுடைய மாமனாருது, அவங்க தகப்பனாருது, அவர் ஏற்றி எடுத்து அதை நடத்துகிறாரு. பட் எங்களுடைய ஊழியம் எல் ரோயி காண்கிற தேவன் ஆகாருடைய அழைப்பிலே தான் நாங்கள் வந்தோம் ஊழியம் செய்கிறதுக்கு. நீர் என்னை காண்கிற தேவன் எல் ரோயி மினிஸ்ட்ரி. இந்த எல் ரோயி மினிஸ்ட்ரி வழியாக நான் சாட்சிகள் போடும் பொழுது அநேக ஜனங்கள் வந்தாருங்க. நிறைய பேர் கணவன் தண்ணி அடிக்கிறாரு, கணவன் போதைப் பொருள் போடுறாரு, கணவன் பெண்களோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறாங்க, ரட்சிப்பு இல்லை, என் அப்பா இல்லை, என் சகோதரன் இப்படி இருக்கிறான், சகோதரன் 20 வயசு 22 வயசு சகோதரன் 40 வயசு பொம்பளையை வைத்து கொண்டு இருக்கிறான். இப்படியெல்லாம் அநேக பேர், நிறைய ஏராளமான ஃபோன் கால்ஸ் நிறைய எனக்கு வந்துட்டு இருந்தது. பட் நான் அதை பெருசாக நான் அதை நினைக்கவே இல்லை. அவங்க பேசுறதெல்லாம் உலகத்தினுடைய கஷ்டத்தை குறித்து. ஐயோ சிஸ்டர், இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல பாஸ்டர். மணிக்கூறு கணக்காக பேசுவாங்க. அதனால் ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயம், தேவன் மலை பிரசங்கம் பண்ணினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தானே, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணினார். அவர் மலை பிரசங்கம் பண்ணும்போது இரவு பகல் என்று பாராமல் உட்கார்ந்திருந்து வசனத்தை கேட்டாங்களா இல்லையா? அங்கே அற்புதத்தை அவர் செய்தாரா இல்லையா? அவர் செஞ்சாரா இல்லையா? அப்பத்தையும் மீனை எடுத்து அவரை ஆசீர்வதித்து அங்கே அற்புதம் செஞ்சாரா இல்லையா? அதை தானே இங்கே நீங்கள் செய்கிறீங்க. ஒரு வேதபாரகர் ஒரு மேய்ப்பன் நின்று பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு அற்புதம் செஞ்சு எல்லாம் பண்ணுறாங்க. நீங்களும் ஓடி வரீங்க. எதுக்கு வரீங்க? மறுபடியும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எதற்காக? ஹல்லேலூயா. தேவன் கரெக்டாக தேவன் உணர்த்து. நான் நினச்சேன், ரொம்ப நேரம் அழுவேன். ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப இது பண்ணுவார், நீ யாரையும் மதிக்க மாட்டேற, எந்த ஆத்மாக்கும் நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னு. ஆனால் ஆண்டவர் இந்த 15 நாட்கள் இந்த சபையில் பிரசங்கத்துக்கு எனக்கு டேட் அன்றையிலிருந்து தேவன் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அவரை நான் கேட்டேன், ஏன் இந்த ஆத்துமாக்களோடு என்னால் பேச முடியவில்லை என்று சொல்லி. அவங்க அப்பத்திற்காக வந்தார்கள். நீ அல்ல, உனக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் ஜனங்களுக்காக அல்ல, தேவனுக்காக அவர் நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உலகத்திலே உங்களுக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறது. உங்களுக்காக அல்ல, தேவனுக்கு ஒரு
ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக, பராக்கிரமசாலிகளை எழுப்பும்படியாக அவர் அவர்களோடு நின்று தேவனோடு நின்று யுத்தம் செய்வதற்காக. அந்த மலைப்பிரசங்கம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் சீஷர்கள் வந்து சொல்லுவாங்க, வேதத்தை அழகா நீங்க படிக்கணும், சும்மா நமக்காக படிக்க கூடாது. வேதம் எதுக்குன்னா ஜீவன் உள்ளது, அது உன்னையும் அழிக்கும், அது என்னையும் அழிக்கும். ஹல்லேலூயா. இருமுனை அது நெருப்பு போன்றது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உங்கள் கரங்கள் இருக்கிற வேத புஸ்தகத்தில் இருக்கிற வசனம் நெருப்பு போன்றது. அது எரிக்கக்கூடியது. அது ஒருவனை எரித்து அது பொன்னாய் அது விளங்க செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. அந்த நெருப்புக்குள்ள நீ புடமிடவளாய் இருந்தால் நீ செயல்பட மாட்ட. உன்னுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். நீங்க வர்ஷிப்ல நினைச்சிருப்பீங்க, ஆவியானவரை பத்தி தான் வர்ஷிப் நடந்திருக்கும். கரெக்டு தானே? எத்தனை பேர் உணர்ந்த வந்த அந்த வர்ஷிப்பை நீங்க பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. சும்மா வெறுமனையா இருந்து நீங்க பண்ணுவீங்கள் என்றால் ரொம்ப கஷ்டம். பரிதபிக்க கூடிய இடத்துல இருப்பீங்க. சும்மா ஆராதிக்காத வராதிங்க. இது உருவாக்கக்கூடிய இடம், உருவாக்க வேண்டிய இடம். உருவாகணும் என்று நினைத்தால் மட்டும் கடந்து உருவாக்கக்கூடிய இடத்துல தேவன் உருவாக்கும் பொழுது நீ பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் தான் பேசுவாரு. ஹல்லேலூயா. நீ பேசக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, அவங்க எல்லாம் உன்னுடைய சாட்சியை கேட்டு ஓடி வந்து எதுக்கு வந்தாங்க தெரியுமா? என் கணவர் ரட்சிக்கப்படணும்னு இல்லை, குடியிலிருந்து மாறணும், போதை பொருள் இருந்து மாறணும், பெண்களுடைய தொடர்புல இருந்து மாறணும். இதுதானே நீங்களும் ஆசைப்படுறீங்க. குடும்பத்துல சந்தோஷமா இருக்குன்னு தண்ணி அடிக்க கூடாது, எனக்கு நல்ல வருமானம் வேணும், ஒரு நல்ல வேலை வேணும், இதை தானே ஆசைப்படுறீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் என்னை தேடி வரவில்லை, அவர்கள் அப்பத்திற்காக வருகிறார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் சொல்லலைங்க, நான் இதை சொல்லலை. நான் என் கணவன் சொல்லும், எனக்கு தெரியாது, இதை சொல்லவும் தெரியாது. பட் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் உன்னுடைய சாட்சி, ஜீவனுள்ள சாட்சியை பார்த்து அவர்கள் என்னை தேடி வரவில்லை, அவர்கள் அப்பத்திற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனா உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறது சர்வ சேனையிலே நின்று கொண்டு ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக. குதிரையானது யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தும், ஜெயமோ என் தேவனாலே வரும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். என் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீ வெறுமையாய் போகக்கூடாது. சர்வாயுத வர்க்கத்தை நீ தரிக்கணும். சத்தியம் உண்மை என்கிறது உன்னுடைய கட்சியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாத்தானை எதிர்க்க உண்மையுள்ளவளாய் நீ இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. சத்தியம் உனக்கு கச்சையாய் இருக்க வேண்டும். சத்தியம் நான் கச்சையாய் கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்புறம் ஏன் நானும் இப்படி தானே வந்தேன், என் கணவருடைய ரட்சிப்புக்கு தானே வந்தேன். ஆமா, நீ கணவருடைய ரட்சிப்புக்காக தான் வந்த. 14 வருஷம் போராடின இல்ல, கிடைச்சுதா? 14 வருஷம் என் கணவருடைய ரட்சிப்புக்காக. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக தான் நின்று ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சார். ஹல்லேலூயா. இது நான் சொல்லவில்லை, நீங்களே பார்க்குறீங்க. வெறுமனையா யூடியூப்ல மெசேஜ் போடவில்லை. ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு. ஆனா இந்த பாதுகாப்பை நீ பாதுகாக்கலைன்னா எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம், யோபுவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம், அதனுடைய 7லிருந்து நினைக்கிறேன். வாசிங்க, எடுத்தவங்க வாங்கல. சாத்தான் வரும் என்று வசனம் தொடங்கும். வாசியுங்கள், எடுத்தவர்கள் வாசியுங்கள். எஸ். கேட்டாங்களா? ஓகேவா? வேற யாராவது ஒருத்தங்க நல்ல அழகா அந்த வசனத்தை படிங்களேன். வசனத்தை, ஜீவனுள்ள வசனம், அது நெருப்பு, அது புடமிடப்பட்டது. அதை தப்பா யூஸ் பண்ணீங்கன்னா அதை வெட்டிடும். பயம் தேவன் மேல் இருக்கணும், மனுஷங்க மேல தேவனிடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பயம் தேவனிடத்தில். பாருங்க, ஒரு நாள் தேவபுத்திரர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றார். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார்.
சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயோ? என் தாசனாகிய யோபுவை நீ யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய தாசனாகிய இந்த மேய்ப்பன் மேல் நீர் கண் வைத்தாயோ? ஹல்லேலூயா. நீ கண் வைத்தாயோ? ஆமா, நான் பார்த்தேன். நீ வேலி அடைச்சிருக்கிறல்ல, அவருடைய இரத்தத்தினால ஞான ஸ்நானம் எடுத்து பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற ஒன்ன அவன் அங்க கேட்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. நீ வேலி அடைச்சிருக்கிறல்ல, இப்ப நீ விடுதலை ஆக்கின. 14 வருஷம் கழிச்சு விடுதலை ஆக்கி கொடுத்த என் கணவரை 8 வருஷமாய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாய். 8 வருஷத்துக்கு அப்புறம் சாத்தான் சொல்ற, சுனிலனா பாத்தியா? நீ தான் பாதுகாத்து வச்சிருக்கிற. ஒரு நிமிஷம் எடு பாப்போம், ஒரு நிமிஷம் அதை எடு. உன் பிள்ளையா இல்லையான நான் நிரூபிச்சு தரேன்னு சொல்றாரு. உன் கிட்ட வந்து கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு அருமையான வாலிப பிள்ளையே, நான் 17 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. 17 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். மக்கள் கூடி இருக்கிறாங்கல்ல, பீட்டர் சபை, பீட்டர் பாஸ்டருடைய சபையிலே தேவன் என்னை வைத்திருந்தார். நான் அநேக பிரேயர் செல்கள் நான் நடத்தினதுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதுகாப்பு வளையத்தை கர்த்தர் எடுத்தாருன்னு வச்சுக்கோ, உங்களுடைய நிலைமை என்னன்னு நீங்க நினைச்சு பாருங்க. யோபு சத்தியத்தை கச்சையாய் கட்டி இருந்தான். அவன் நீதியுள்ளவராயிருந்தான், அவன் உண்மையுள்ளவராயிருந்தான், அவன் உத்தம சன்மார்க்கன் என்று பேரு கொண்டான். இன்றைக்கு நாமும் அதுதானே செய்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்து உத்தம சன்மார்க்கன் என்று நான் பேரு கொண்டேன். ஆனால் என்கிட்ட அந்த பாதுகாப்பு வளையம் இருக்கிறதா என்று சோதித்துப்பார். சத்தியம் என்கிற கச்சையை நீ கட்டிக்கொள்ள என்று அவர் சொல்லுகிறாரு. அப்ப சர்வாயுத வர்க்கம் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாதுகாப்பு வளையத்தை எப்ப வேண்டும் என்றாலும் அவர் கேட்கலாம். ஆனால் ஒரு ரகசியத்தை நீங்க அதான் அவங்க படிச்சாரு பாருங்க. இந்த ரகசியம் பெரியது. கணவன் மனைவி என்கிற உறவு ரகசியம் பெரிதுங்க. அதை புரிந்துகிடாததுனாலதான் உங்களுக்கு வீழ்ச்சி வருகிறது. அதை நீங்கள் புரிந்து கொண்டுட்டேன்னுங்க, வீழ்ச்சி வராது. 8 வருடத்துக்கு அப்புறம் கடந்த மாதம் எனக்கு ஒரு சோதனை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. ஆனா நான் அதை வெளியே சொல்லவில்லை. 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் நான் அடக்கி வைத்துக் கொண்டேன். பட் 3ஆவது வாரம் அது வெடித்தது வீட்டில். 8 வருடங்களுக்கு அப்புறம் சாத்தா எப்படி வந்தான்னு தெரியுமா? ஆலயம் ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு, அவன் ஜொலித்திருக்கிறதை கண்டு, அவன் ஒவ்வொரு அறவீட்டையும் அலங்கரித்ததை கண்டு அவன் எப்படி வந்தான் தெரியுமா? நான் திகைத்து போனேன். என்னால நிற்க முடியவில்லை. நான் திகைத்து போனேன். நான் தேடினேன், என்னுடைய சர்வாயுத வர்க்கம் எங்கே? தேவன் எனக்கு கொடுத்த சர்வாயுத வர்க்கம் எங்கே? 14 வருஷங்களுக்கு முன்பாக நான் ஜெயித்த சர்வாயுத வர்க்கத்தை நான் துளைத்து விட்டேனோ? வெறும் புருஷனுடைய ரட்சிப்பா ஜெபிச்சா மட்டும் போதாது. சர்வாயுத வர்க்கம் வேணும் சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு, சாத்தானை ஜெயித்தெழும்புறதுக்கு. இது ராஜாவுக்கு நடக்கிற போருங்க. நீங்க நினைக்கலாம், உலகத்துல ஆதாம உருவாக்கி ஏவலை உருவாக்குனாரு, அதுல இருந்து எல்லாம் இதா பாருங்க பெருகி இருக்குது பாருங்க. குட்டி போட்டு மனுஷங்க குட்டி போட்டாங்க. எப்படி குட்டி போட்டாங்க? பாவத்துல. ஆதாம ஏவலும் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி குட்டி போட்டாங்களா? பெத்தாங்களா? பெறல. ஆதாம ஏவலும் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி பெத்தாங்களா? பெறலையா? பெறல. அவங்க பெத்துகள. அப்ப இத பெரிய இருக்கிறது என்னது? பாவம். பாவத்துல இருந்த ஒன்ன மீட்கிறதுக்கு அவர் உயிரை கொடுத்துட்டு வந்தப்போ, நீ குடி போனா போதும், போனா போதும், அந்த ஆத்துமா குறித்த கவலைங்கிறதே இல்லை. அது ஒரு ஆத்துமா, ஒரு ஜீவன். இந்த பிள்ளை ஒரு ஆத்துமாங்க, அது ஒரு ஜீவன். அவ தப்பு பண்ணி இருக்கிறாளா? அழைச்சு வா. அவர் சொல்றாரு, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருங்கள், கர்த்தருக்கேற்ற சிட்சைகளை நீங்கள் வளர்த்துங்கள். வசனம் இருக்கிறதா? சாத்தான் வந்து உங்களுக்கு சோதிக்கும் இந்த வசனத்தை சொல்லுவீங்களா? அப்போ என்னால முடியல ஆண்டவரே, ஏன் தான் இந்த பிள்ளைய கொடுத்தீங்களே?
எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்படிதானே சொல்றீங்க? சர்வாயுத வர்க்கம் இருக்கிறதா? சும்மா நின்று பிரசங்கம் பண்ணல, சிரிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வரல. வித்தை காட்டி போகிறதுக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல இப்படி நான் நிறைஞ்சு வித்தை காட்டுறதுக்கு தெரியும், எனக்கு தெரியும். பட் வித்தை காட்டுறதுக்கு நான் ஆலயத்துக்குள்ளே வரவில்லை. நான் உருவாக வந்திருக்கிறேன். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து என் புருஷனையும் என் பிள்ளையையும் நான் காப்பாற்றுகிறதுக்கு, அவருடைய ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனிலே அவர் கொடுத்த நிச்சயத்தை நான் அடையும்படியாக வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. அவர் கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனுக்குள்ள நடத்த வந்திருக்கிறாரு. அவர் கொடுத்த நித்திய ஜீவன்ல இந்த ஆத்துமாக்கு அவர் பெற்றார். அவர் அவங்களுக்கு தகப்பன், அவங்களுக்கு தாய், இவங்கள சகோதரர். ஆனா இப்ப எப்படி இருக்கிறீங்க? தாய், தகப்பன், சகோதரன். தன்னுடைய வேலையை விட்டு உலகத்துல போய் வேலை செஞ்சு அவங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், அவருக்கும் கிடைக்கும். எந்த வேலை வேணாலும் செய்யலாம், படித்ததுக்கு ஏத்த மாதிரி. மெக்கானிக்கலோ இல்ல கூலி வேலை செஞ்சாலுங்க, மண்ணை மண் இருக்குல்ல, நிலத்துல இருக்கிற மண்ணு நல்லா கொத்தி எடுத்து பதைத்து அதை எடுத்துட்டு வந்து கல்லுகளாய் அறுத்து அதை சுட்டு கூட பண்ணலாம். எங்கேயும் போக வேண்டிய நம்முடைய நிலத்திலேயே நமக்கு ஆதாயத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்படி வேண்டும் என்றாலும் பிழைக்க கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், நான் பெற்றுக்கொண்ட ஜீவனை இவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாய் இவர்களை உருவாக்கி தேவனுக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் என்னை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். பட் நானோ சர்வாயுத வர்க்கம் இல்லாமல், சாத்தானை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் நான் விழுந்து போகிறேன். ஐயோ உனக்கு, ஐயோ கவலை இல்லையோ? உங்களுக்கு வேதனை இல்லையாங்க? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். உண்மை வேணுங்க. சர்வாயுத சக்தி, சத்தியம் என்கிற கச்சை, உண்மை. நீ ஆண்டவரிடத்துல உண்மை இல்லை. சாத்தானை ஜெயிக்கணும்னா உண்மை இருக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஹல்லேலூயா. நான் ஜெயித்ததுண்டானால் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார். அர்மகெதோன் யுத்தத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிச்சிருக்கீங்களா? என்ன இப்படி பாக்குறீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் வாசிச்சிருக்கீங்களா? யுத்தத்தை குறித்து தெரியுமா? கடைசி காலத்தின் எச்சரிக்கை. கடைசி நிமிஷத்துல நின்று கொண்டிருக்கிறாய், கடைசி நிமிஷத்துல நிக்கிறேன்றாவது தெரியுமா? கொள்ளை நோய்களும் யுத்தத்தின் செய்திகளும் பூமி அதிர்ச்சிகளும் நீ கேள்விப்படும் போது, நான் வாசல் படியிலே இதோ நிற்கிறேன், என் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்துட்டேன்னா நான் உன் கூட போஜனம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் சாத்தான். சாத்தான் 0 பட் நீங்க அவனுக்கு 10க்கு 9% போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. உண்மை இல்லை எதிலையுமே. ஆண்டவருடைய தேவனுக்கு உண்மை இல்லை. யோபுவை உத்தரவு கேட்டு வந்து நிற்கிறான் பாருங்க. உத்தரவு கேட்டு யோபின் இடத்துல வந்து நின்று அவர் கேட்கிறார் பாருங்க, ஐயோ நீ எடு, நான் அவன் சோதிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அந்த சோதனையை எடுக்கும் பொழுது நான் 14 வருஷமாய் அனுபவப்பட்ட அதே இதை 1 மாதத்திற்கு முன்பாகவே அந்த சாத்தானை பார்த்தேன். எப்படி தெரியுமா? ஆட்டு தோலை போத்தி கொண்டு வருகிற பீறுகிற ஓனாய். ஹல்லேலூயா. ஓனாயை கொண்டு வந்து நிக்க வச்சா உங்களுக்கு தெரியும், ஆட்டை வச்சு நின்னா தெரியும். பட் ஆட்டு தோலை போத்திட்டு இருக்கிற ஓனாயை உன்னால திருத்தறிய முடியுமா? அதற்கு இந்த சர்வாயுத வர்க்கம் வேண்டும். நீதி என்கிற மார்க்க கவசம் உனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நீதி என்கிற லூக்கா 20வது அதிகாரம் 21வது வசனத்தை தெளிவாய் ஒருவர் படியுங்கள். லூக்கா 20:21. நான் வேகமாய் சொல்லி போகிறேன். அவர்கள் வந்து, போதகரே நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சண்யம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் உண்மையாய் போதித்தார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்பது நம்ம மேல் விழுந்த கடமை. அதை உண்மையாய் போதிக்கிற இடத்துல நம்ம இருக்கணும்.
நம்ம சும்மா ஆளுங்களை கூட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்க பேச வேண்டும். அப்படி பேசினால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அதை செஞ்சார். அதனாலதான் அந்த வசனத்தின் மூலமாகவே உங்களுக்கு நான் எடுத்து காட்டி போறேன். இரண்டாவதாக, நீதி என்கிற மார்க்க கவசம். நேர்மை. நீதி என்றால் என்ன? நேர்மை. நீதியோடு நியாயத்தை விசாரிக்கிற நியாயாதிபதி அவர். நீதியாய் நியாயத்தை விசாரிப்பார் தேவன். அந்த நீதி நம்ம கிட்ட இருக்கிறதா? நேர்மை நம்ம கிட்ட இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக நேர்மையா இருக்கிறோமா? நேர்மையா இருக்கிறோமா? இல்லைன்னு அவங்க உண்மையை சொன்னாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். சரிங்களா? நீதியா இல்லை, நீதியா இருக்கிறோமா? கணவர் ஆள்கிட்ட கேட்கலாம், பிரதர் சாரி என்னை மன்னிச்சிடுங்க, ஒய்ஃப் ஏதாவது புலம்பிகிட்டே இருப்பாங்க, நீங்க என்ன செய்வீங்க? திட்டுவீங்களா இல்லை அதை ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு ரகசியத்தை கடைசியில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். அப்பதான் உங்களுக்கு அதனுடைய அந்த சாராம்சம் புரியும். அந்த நீதி என்கிற அந்த கட்சி நீங்க உங்ககிட்ட புலம்பிட்டே வந்திருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? திட்டி டேஷ், அதுல ஏதாவது கெட்ட வார்த்தையோ ஏதாவது ஒண்ணு இருக்கும், டேஷ் சாவவும் மாட்டேங்குது, செத்து தொழியவும் மாட்டேங்குது. என்னைக்கு கட்டுனனோ அன்னைக்கு பிடிச்ச கிரகம் கரகம் கரகம் சொல்லி இருக்காங்களா இல்லையா? யாருக்காவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஆமான்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர். எனக்கு அருமையான தேவனுடைய சகோதரர்களே, எனக்கு தகப்பன்மார்களா இருக்கிறீங்க, தம்பிமார்களா இருக்கிறீங்க, அண்ணன்மார்களா இருக்கிறீங்க, உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்லட்டுமா? பெரிய அந்த ரகசியம் உங்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பெண்களுக்கு அல்ல. அதே எபேசியர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் தேவன் சொல்லுகிறார், மனைவிமார்களே நீங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள் என்று சொல்லி, நீங்க புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள் என்று சொல்லி, கீழ்ப்படிங்கன்னு மட்டும்தான் சொல்ல, மற்ற எல்லாம் புருஷர்களுக்கு தான் சொல்லியிருப்பான். ஹல்லேலூயா. புருஷனால தான் வென்றெடுக்க முடியும். ஹல்லேலூயா. படைத்தது புருஷனதான், ஆணும் பெண்ணுமாக மனிதனை படைச்சாரா இல்லையா சிஸ்டர்? படைச்சாரு. ஆணும் பெண்ணுமா படைச்சாரு. பெண்ணு யாருக்குள்ள இருந்தா? ஆதாமுக்குள்ள இருந்தா. ஹல்லேலூயா. ஆதாமுக்குள்ள இருந்தாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சமஸ்கிருதத்துல எழுதி இருப்பாங்க. அது வேதத்தினுடைய புராணங்களினுடைய கரைகள் அதில் எழுதியிருப்பாங்க. வேதத்தை குறித்தும் அதில் எழுதி இருப்பார்கள். அவர் நித்திய ஜோதியா இருக்கிறார் என்று சொன்னார், ஒளியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒளியாய் வந்தார் என்று சொல்லி இருக்கிறோம். அவங்களுக்கு உண்மையினுடைய சாராம்சம் தெரியவில்லை. உண்மையினுடைய சாராம்சம் தெரிந்தவர்களுக்கு ஜெயிக்க தெரியவில்லை. ஹல்லேலூயா. உண்மை தெரியாதவங்களுக்கு சாராம்சத்தை தெரியாது, சாராம்சத்தை தெரிஞ்சவர்களுக்கு ஜெயிக்க தெரியல. ஏன்னா சர்வாயுத வர்க்கம் இல்ல, என்கிட்ட உண்மை இல்ல, என்கிட்ட நேர்மை இல்ல. அது இருந்தா தானே சாத்தானை நீ ஜெயிக்க முடியும். யோபு கிட்ட அது இருந்துச்சு, அவன் ஜெயித்தான், ரெட்டிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நீதியாய் ஒருவர் இருந்தார். ஆதியாகமம் 6:9 படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 6:9 ஒருவர் படிங்க. நோவா, நோவாவுடைய வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தவனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. தேவனோடு கூட சஞ்சரிக்கிறீங்களா? நீதிமானா இருந்த நீ நேர்மையா இருந்தேன்னா யாருக்கு நேர்மையா இருக்கணும்? தேவனுக்கு நேர்மையா இருக்கணும். தேவனுக்கு நேர்மையா இருந்தா மட்டும்தான் நீ சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. சாத்தானை எப்படி ஜெயிக்கணும்? ஆட்டு தோலை போத்திட்டு நின்னுடுச்சா, நானும் நம்பிட்டேன். ஐயோ, இது என்னமா ப்ரேயர் பண்ணுது, என்னமா ஜெபத்தை நடத்துது, என்னம்மா ஆண்டவர் சொல்ற
சொல்றாரு, ரீஜா நீ விழித்துக் கொள்ற இடத்துல நீ வந்துட்ட, எழும்பு. சாத்தா உத்தரவு கேட்டு வந்து நிற்கிறான். அவன் உத்தரவோடு கூட வந்து நிற்கிறான். எழும்பிக்கோ. அவன் உத்தரவு கேட்டு வந்தான். சோதிக்கும்படியாக வரும் பொழுது அந்த சோதனையை செய்ய நீ திராணி உள்ளவளா இருக்கணும். உன் புருஷன் விழும்போதே நீ எழுப்புற இடத்துல இருக்கணும். கொண்டிருந்தாய் என்றால் அவன் அப்படியே கத்தோட கொண்டு போயிடுவான். பின்ன ஒரு நாளும் அவனை நீ காப்பாற்ற முடியாத இடத்துல இருக்கிறாய். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீதிமான் விழுந்தா எழுந்திருப்பானுங்க, ஆனா பரிசுத்தவான்கள் விழுந்தால் எழும்ப முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம ஈவை ருசி பார்த்தும் ஒருவன் விழுந்து போவான் என்றால் அவனை ரட்சிப்பது கூடாத காரியமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறதா இல்லையா? பரம ஈவை ருசி பார்த்துட்டும் ஒருவன் விழுந்து போயிட்டான்னா அவனை ரட்சிப்பது, அவனை பாதுகாப்பது. ரட்சிப்பு என்பது வேற ஞானஸ்நானம் அல்ல. தேவன் அவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீ இருக்கிற. அதை எடுத்துட்டாருன்னு வச்சுக்க, ரட்சிக்க கூடுறது பெரிய கஷ்டம். ஹல்லேலூயா. நீதி வேணும், நேர்மையா நிற்கணும். அப்பதான் சாத்தான் வரம்போ ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு அப்பாலே போய் சாத்தானே, மனிதன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளினால பிழைத்திருப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சாத்தான்கிட்ட சொன்னான். அதே சாத்தான் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு என்கிட்ட வந்துச்சு. யார் உனக்கு வீட்டார்? சத்துருக்கள். உனக்கு சத்துருக்கள் யார்? உன் வீட்டார் தானே. ஹல்லேலூயா. நான் கேட்ட, எந்த வீட்டார்? எது வீட்டார்? யார் வீட்டார்? உனக்கு சத்துரு உன் வீட்டாரேன்னு வசனம் இருக்கா இல்லையா? இருக்குதானே. நீ புருஷனுக்கு சத்துரு, புருஷன் உனக்கு சத்துருவா? நீங்க மனைவிக்கு சத்துரு, மனைவி உங்களுக்கு சத்துருவா? பெரிதான ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டீங்கன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமாயிருக்கிற தேவ பிள்ளையை, ஆண்களிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் மனைவியின் மீது நீ அன்பு கூறு என்று சொல்லி. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து இயேசுவும் சபையில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அன்பு கூறும் வந்தா சபை உருவாகும். ஹல்லேலூயா. டோட்டலி மறைச்சிட்டான் பாருங்க சத்துரு. டோட்டல் அதை மறைச்சிட்டான். எப்படி மறைச்சிட்டான்னா, நீ எனக்கு அடிமை. ஹல்லேலூயா. மனைவி எனக்கு அடிமை, புருஷன்தான் தலை. யார் இல்லைன்னு சொன்னா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. புருஷன் தாங்க தலை. ஏன்னா புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். கிறிஸ்து புருஷனுக்கு தலையா இருக்கிறதுனாலதான் புருஷன் தலை, மனைவி சரீரமா இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த தலை சொந்த சரீரத்தை, நானே என்னுடைய சரீரத்தை பிச்சு கீறி கெட்ட வார்த்தை கூப்பிட்டு திட்டி அசிங்கப்படுத்தி, நம்மள ஒரு கண்ணாடி, மனைவியை திட்டுறதெல்லாம் உங்களை திட்டி பாருங்க. மனைவியை பேசுறது எல்லாம் கண்ணாடிக்கு முன்ன நின்று உங்களை திட்டி பாருங்க. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? நேர்மை இல்லை, உண்மை இல்லை. அவர் கொடுத்த சத்தியத்தின் கற்பனையை கற்றுக்கொள்ள சத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சத்ருவன் வீட்டார் தான், பட் மனைவி இல்லை. பட் மனைவி இல்லை. மனைவியும் கணவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அதை பிரிச்சு நீ காட்டினாதான், நீ காட்டுறதுனாலதான் சத்ரு ஊடுருவுகிறார். ஹல்லேலூயா. அதை நீ பிரிச்சு எப்ப காட்ட ஆரம்பிப்பாயோ அப்பவே சருக்கிரியை செய்வான். இது இங்க வந்ததல்ல, இது ஏதேன் தோட்டத்தில் இருந்து கொண்டே வந்தது. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுதே இது இந்த கட்டளை வந்தது. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் இருவரும் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்திரீயானவளிடத்தில் சத்ருவானவன் கேட்கிறான், ஸ்திரீயே, ஸ்திரீயே, கர்த்தர் உனக்கு ஏதாவது விளக்கினதுண்டோ? உனக்கு விளக்கினதுண்டோ? ஆமா,
நடுவுல நிக்கிறது. மீதி எல்லாம் செய்யலாம், நீ எல்லாம் செய்யலாம், நடுவுல நிக்கிறத பறிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப அவன் என்ன சொன்னான்? நீ சாப்பிடு, அவரை போல அவன். அவளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஏசப்பா போல ஆகணும். இன்னைக்கு பெண்கள் செய்கிற தவறு அதுதான். ஆண்டவரை போல ஆகணும், ஆண்டவரை நீ வா நீ வா நீ வான்னு கூப்பிட்டா எல்லாம் வராது. நீ வா, ஆலயத்துக்கு வா, நீ ஆண்டவரை வழிபடு, நீ ஜெபம் பண்ணு, நீ பைபிள் வாசி, வா வான்னு கூப்பிட்டாலும் வராது. அது புருஷன் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனைவியினிடத்தில் அன்பு கூர்ந்து கொள்ள வேண்டும். அங்க ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்படுகிறாள். தன்னுடைய வஞ்சனை, அந்த சாத்தானுடைய தந்திரங்கள். தேவன் சொன்னார், கணவன் மனைவியை இருவரையும் மகிமுள்ள சரீரமாய் ஏதேன் தோட்டத்திலே படைத்து அவர்களிடத்திலிருந்து பரிசுத்த சந்ததி பிறக்க வேண்டும் என்று இடத்திலே பாவ சந்ததியை பிறக்க வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ சந்ததி பிறந்தது. அவர் சொன்னார், நீ எத்தனை பாவ சந்ததியை நீ பிறக்க வைத்தாலும் என்னுடைய மகன் வருவான், அவன் ஜீவன் மூலமாய் நான் அவனை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இத்தனை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்பவும் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். இயேசுவை போல ஆவணும். பட் நான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள மாட்டேன், நான் உண்மையா இருக்க மாட்டேன், நான் நீதியா இருக்க மாட்டேன், நான் அன்பா இருக்க மாட்டேன், மத்த எல்லாம் எனக்கு வேணும். அவன் வஞ்சித்து ஒரு பாவ சந்ததியை அவன் ஏற்படுத்தின பாருங்க. இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது கணவன் மனைவிக்கு இடையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீதி என்கிற இந்த சத்தியத்தை, இந்த மார்க்க கவசத்தை உன் இருதயத்தை தரித்து கொள்ள வேண்டும். இங்க தாங்க ஏமாற்றுவான். அந்த கவசம் இல்லைன்னா, நீதி என்கிற அந்த நேர்மைங்கிற கவசம் இல்லைன்னா நீ விழுந்து. நீங்க இந்த சர்வாயுத வர்க்கம் என்கிற ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க, யாருக்கு அது தெரியுமா? யூடியூப் இந்த ஆன்லைன்ல எல்லாம் பார்த்துருப்பாங்க. கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா சர்வாயுத, இந்த இடத்துல சால்வேஷன், இந்த இடத்துல ரைச்சஸ்னஸ், ஃபெய்த், வேர்ட் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு மனிதனுடைய உருவத்தை போட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஓகே. சத்தியம் என்கிற அந்த கட்சியும் நீதியும் அந்த நேர்மையும் உனக்கிட்ட இருக்கணும். இருந்தாதான் நீ சாத்தானை ஜெயிக்க முடியும். அதனாலதான் உன் ஜெபம் கேட்கப்படலை, அதனாலதான் உன் வியாதி சுகப்படலை, அதனாலதான் உன் கணவர் ரட்சிக்கப்படலை, உன் மனைவி ரட்சிக்கப்படலை, உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை. உன்கிட்ட சர்வாயுத வர்க்கம் வேணும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஹல்லேலூயா. துரைத்தனம் என்றால் என்ன? ஒரு கிங்டம், ஒரு அரசாங்கம். துரைத்தனம் என்றால் என்ன? ஒரு அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அதிகாரம், துன்மார்க்கனுடைய அதிகாரம், சாத்தானுடைய அதிகாரம், சாத்தானுடைய அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை தோக்க அடிக்கதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். அப்போ உன் புருஷனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்படி செய்யணும். என் ஹஸ்பண்டும் அப்படிதான். பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில, பயங்கரமான போதைப் பொருட்கள் மத்தியில எல்லாம் இருந்தாரு. கர்த்தர் ஜெபித்து எனக்கு சாட்சி சொல்ல நேரம் இல்லை, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் மற்ற 2 காரியங்களை நான் முடிக்க வேண்டியது இருக்கிறது, டைம் இல்லை. என்னுடைய சாட்சியை நீங்க யூடியூப்ல பார்த்தீங்களான்னு உங்களால பார்க்க முடியும். அவ்வளவு வேதனைக்குரிய காரியத்தில் அழுது கொண்டே அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னால மீட்க முடியாமல் நான், ஆண்டவர் எனக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்தார். நீ போராட வேண்டியது தண்ணி அடிக்கிறாங்க, மதுபானம் அடிக்கிறாங்கன்னு அல்ல, அந்த ஆத்துமா ரட்சிப்புக்காக. அது உன்னுடைய மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறது. இது ஆதாம் அறிந்து கொண்டான். தன்னுடைய விலா எலும்பிலே இருந்து எடுத்த ஸ்ரீயை கொண்டு வரும் பொழுது அவன் சொன்னான், இது என் எலும்பின் எலும்பானவள், இவள் என்னுடைய மாம்சத்தின் மாம்சமானவள், இவள் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி ஆதாம் மகிமையின் சரீரத்திலே அறிந்தான். பட் மகிமையின் சரீரம் அவனை விட்டு போன போது ஜீவ விருஷமும் போய்விட்டது. அவர் சுடரொளி பட்டயத்தினால மூடி வெளியே மனிதனை அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. தோட்டத்துக்குள்ள மறுபடி நீ வரணும் என்றால் அதே மகிமையின் சரீரத்துல நீ வந்தாதான் தோட்டத்துக்குள்ள வர முடியும். அப்ப தோட்டத்துக்குள்ள வர்றதுக்கு தான் அவர் ராஜாத்தியே ஆயத்தமாகிறதுக்கு அழைக்கப்பட்டாள். அவள் ஆயத்தமானாள். அவளை அலங்கரிக்கப்பட்டது, அவளை சுத்திகரிக்கப்பட்டது, அவள் ராணியாக அபிஷேகம் பண்ணப்பட்டாள். ஆனால் அவள் எதற்காக போய் நின்றா தெரியுமா? அடுத்த இது ஆயத்தம் என்கிற பாதரட்சையை சுவிசேஷமாய் தரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்றார். பாருங்க, அடுத்தது என்ன? ஆயத்தம் என்கிற பாதரட்சை, சுவிசேஷம்.
ஆயத்தப்படுகிறதுக்கு, அவங்க சொன்னாங்க ஒருவரை உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது சுவிசேஷம். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறீர்கள்? ஆயத்தம் என்கிற பாதரட்சையை தொடுத்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்றால். அதனால அவர் சொல்றாரு, நீங்க லூக்கா 20:21 படிச்சது போல பொறுமையோட மனத்தாழ்மையாய் சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்தார். அவர் ரொம்ப நேர்மையாய் சத்தியத்தை உண்மையாய் கற்றுக் கொடுத்தார். அவர் நீதியாய் கற்றுக் கொடுத்தார். அவர் ஆயத்தமாய் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம அப்படி கற்றுக் கொடுக்கிறோமா? காலையில சும்மா அலட்டாத, எடுத்து பைபிளை படி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னைக்காவது பைபிள் படிச்சியா, திட்டிக்கிட்டே கேட்போம். அன்பா வந்து உட்கார்ந்துருந்து பிள்ளைங்களுக்கு என்னைக்காவது பைபிளுடைய இதை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இந்த கதையெல்லாம் தெரியுமா? பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆயத்தம் என்கிற பாதரட்சையை, சுவிசேஷம் என்கிற அந்த பாதரட்சையை நாம் தொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நம்மளோட சுவிசேஷம் இருக்க வேண்டும். 1, சத்தியம் என்கிற கச்சை இருக்க வேண்டும். 2, நீதி என்கிற மார்க்க கவசம் நமக்கு இருக்க வேண்டும். சத்தியம் இருக்க வேண்டும். சத்தியம் என்கிற அந்த பாதரட்சை நம்மிடத்துல இல்லை என்றால் ஒருபோதும் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாது. இது எல்லாமே பிதாவுக்கு பிடித்தவைகள். ஹல்லேலூயா. நம்ம புருஷனுக்கு பிடிச்சதல்ல, நம்ம சபை போதகருக்கு பிடிச்சதல்ல, தேவனுக்கு. நம்ம வந்திருக்கிறது யாருக்கு ஊழியம் செய்ய? யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இப்படி முழுமையோட இந்த முழு கவசத்தோடு கூட நீ ஆராதிக்கும் பொழுதுதான் சத்துருவின் கட்டுகளை உடைக்க முடியும். நீயே கட்டுக்குள்ள இருந்துட்டு இன்னொரு கட்டை எப்படி உடைக்க முடியும்? நாமளே கட்டுக்குள்ள இருக்கிறோம், இன்னொரு கட்டை எப்படி உடைக்க முடியும்? நாம முதல்ல கட்டவிழ்க்கப்படணும். அதுதான் அவர் சொல்றாரு, சத்துருவானவனை அறிந்து அவன் பலம் என்னன்னு அறிஞ்சாதான் அவனை கொள்ளையிட முடியும். அவன் பொருளை எடுக்கணும்ல. என் புருஷனை வச்சிருக்கிறான், அவன் பலம் என்னன்னு தெரியாம நான் அவனுக்கு எடுக்க முடியுமா? என் ஹஸ்பண்டை விடுதலையாக்க முடியுமா? அவன் பலம் என்னன்னு தெரியணும். சத்துருவனுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை எதிர்க்க முடியும். அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார், நான் அதை பயிற்றுவித்தேன். அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விடுதலை உங்களுக்கு வேண்டும் என்றால் கணவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறது கீழ்ப்படிந்து ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு எப்படி ஊழியம் செய்கிறீர்களோ அப்படியே நீங்க சகல பேருக்கும் நீங்கள் செய்யுங்கள் என்று அவர் சொல்ல. இயேசு கிறிஸ்துவை பாவித்து நீங்க செய்யணும். புருஷனுக்கான இருந்தாலும், பிள்ளைகளுக்காயிருந்தாலும், சகோதரனுக்காயிருந்தாலும், சகோதரிக்காயிருந்தாலும், சபை போதகர்களுக்காயிருந்தாலும், மற்றவர்களுக்காயிருந்தாலும், பிற ஜாதிகளாயிருந்தாலும், நீங்க கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிறது போல நீங்க செய்யும் பொழுதுதான் இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் அவர்களை ரட்சிப்பு, அந்த ஆத்துமாவை ரட்சிக்கணும். ஏன்னா ஒரு கூட்ட ஜனம் விழுந்த தூதனுக்கு பதிலாக தான் அவரை எடுத்துக்கொள்ளணும். விழுந்து போன தூதனுக்கு பதிலாக தானே உங்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படித்தானே? யுத்தம் செய்ய போறார் அவர் யுத்தம் செய்ய வரம்போ நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன் அப்பாக்கு நான் சப்போர்ட் பண்ணலைன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? ஆனா இப்ப யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும். இப்போ உங்களுக்கு சாராம்சம் புரிந்திருக்கும். யுத்தத்துக்கு அவர் வந்து நிற்கும்போ எங்க நீங்க சொல்றீங்க, ஐயோ வருக வரல, வருக வரல, வருக வரல. எப்படி வருக வரும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே விழுந்து போகிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய வந்து தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, ஒரு பக்தன் ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க, எப்படி பாடுறான் பாரு தெரியுமா? மோசே என்னும் தேவ மனிதன் பசும்பொன் போலவே விளங்கிடினும், மோசே என்னும் தேவ மனிதன் பசும்பொன் போலவே விளங்கிடினும், கானான் போகவில்லையே, அவன் கானான் போகவில்லையே, நீயும் உன்னையே தேவ பிள்ளையே நிற்கிறதாக எண்ணுகிறாய். தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதயம் மாத்திரம்
நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதறியம் மாத்திரம் பொன்மங்கி நிறவும் மாறி அழிந்து போகுமானா இரும்பின் நிலை என்ன ஐயோ இரும்பின் நிலை என்ன நீதிமானோ ரட்சிக்கப்படுதல் அரிய செயலென்றால் துரோகியின் நிலை என்ன ஐயோ துரோகியின் நிலை என்ன. ஹல்லேலூயா. நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதான காரியமா இருக்கும் பொழுது துரோகியினுடைய நிலம் என்ன? நாம எல்லாம் துரோகம் பண்றோம் தேவனுக்கு. மறந்துடாத, நீ துரோகம் பண்ற, தேவனுக்கு துரோகம் பண்ற. அவர் ஜீவனை கொடுத்து உன்னை ரட்சித்திருக்கிறார். உன்கிட்ட சத்தியம் இல்ல, உன்கிட்ட சத்தியம் என்கிற கச்சை இல்ல, நீதி என்கிற மார்க்க கவசம் உனக்கிட்ட இல்ல, ஆயத்தம் என்கிற பாதரட்சை உனக்கிட்ட இல்ல. இது எல்லாம் இல்லாம எப்படி அவருக்கு ஊழியம் செய்ய முடியும்? எப்படி சத்துருவை நீ மேற்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்றால் சர்வாயுத வர்க்கத்தை மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல உன்னுடைய போராட்டம். வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அவனுடைய அதிகாரம், அரசாங்கம் விட வேண்டும். சத்துனுடைய அரசாங்கம் விட வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியத்தை நீங்க பலப்படணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அவர் சொல்றாரு, இசைவாய் கட்டி கொண்டிருக்கிறாய். இசைவாய் நீ கட்டுறையா? இப்படி இருந்தா எப்படி கட்ட முடியும்? எப்படி கட்ட முடியும்? எனக்கு அருமையான வாலிப பிள்ளை உங்ககிட்ட சொல்றேன், எழும்புங்க. சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு எழும்புங்க. என் தேவனுக்காக நான் எழும்புவேன். உலகம் முழுவதும் அப்படி எழும்பிட்டா ரெண்டே ரெண்டு பிரிவு தான் இருக்கும். ஒன்னு தேவனுடைய பிரிவு, இன்னொரு சாத்தானுடைய பிரிவு. வேறொன்றும் இருக்காது. ஹல்லேலூயா. அததான் அவர் எதிர்பார்க்கிறாரு. என் ஜனம், என் ஜனம், என் ஜனத்திற்காக. அவருடைய பிள்ளைங்கள்ட்ட தான் மோசே என்கிற தேவ மனிதன் பட் கானான் அவன் பிரவேசிக்கவில்லை. அவனுக்கு கானான் இல்லை. பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. ஒரு பட்டியலே எழுதுறாரு. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேதத்துல சபைகளுக்கு எழுதுறார் பவுல் பட்டியல். ஆதாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தாவீது அப்படின்னு பட்டியலே எழுதுறாரு. இவர்கள் எல்லாம் பரம ஈவை ருசி பார்த்தோம். அவர் மகிமையான ஜீவ கிரீடமான மகிமையான நியாய தீர்ப்பிலே அவர் நிற்காதபடிக்கு அங்க உள்ளே பிரவேசிக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு மார்க்கத்தை அவர்கள் இழந்து போனார்கள். என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும், அவருடைய ராஜ்யத்தின் நீதியை நீ தேடினா மட்டும்தான் அதை கட்டி எழுப்ப முடியும். இல்லை என்றால் கட்டி எழுப்பு. இல்லை என்றால் நான் சொன்னல 2 வாரத்துக்கு முன்பாக நான் சுருக்கமாய் சொல்லி ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க சாப்பிடுங்க, ரகசியங்களை கற்றுக்கொள்ளுக்கிறங்க, எனக்காக நீங்கள் மன்னித்து விடுங்கள், தேவனுக்காக இருங்கள், கர்த்தருக்கென்று வைராக்கியமாயிருங்கள். வெறும் உபவாசம் இருக்கிறது அல்ல, தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தின்படி நடக்கிறதான உபவாசம். உபவாசம் என்பது கர்த்தரோடு கூட சஞ்சரிப்பது, அவரோடு கூட சஞ்சரிப்பது. நோவா சஞ்சரித்தான், அவன் பேழைக்குள் பிரவேசித்தான். எப்படி பிரவேசித்தான்? அவன் மட்டும் பிரவேசிக்கலை, அவனும் அவன் மனைவியும் பிள்ளையும் அவனுடைய மனைவியும் கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒன்றாய் சேர்ந்தால் தான் பரலோக ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்க முடியும் என்பதை ரகசியத்தை நீ அறிந்து கொள். கணவன் மட்டும் ரட்சிக்கப்படுறதுனால பரலோக ராஜ்யம் போக முடியாது. மனைவி மட்டும் ரட்சிக்கப்படுகிறதுனால பரலோக ராஜ்யம் போக முடியாது. 2 பேரும் இணைய வேண்டும். அங்குதான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா புருஷர்களை ஏமாற்றுறது? சாத்தான் சட்டனை ஏமாற்றி விடுவான். ஏன்னா பிரதர் நினைப்பாங்க ஊழியத்தின் பாதையில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க, இல்லையா? அவங்க சர்ச் போதகராய் படித்து கொண்டிருக்கிறாரு. பட் அவர் என்ன நினைப்பாரு, என் மனைவி என் கூட சப்போர்ட் பண்ணி இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் என்று அவர் நினைக்கிறாரு. பட் அவங்க மனைவி என்ன நினைக்கிறாங்க, அவர் ஊழியம் செய்யட்டும், நான் வேலைக்கு போறேன், நான் வேலை போய் சம்பாதிச்சு கொண்டு வரேன், அவர் ஊழியம் செய்யட்டும், அப்படி நான் இருக்கிறேன்னு சொன்னேன். பட் அது பரவாயில்ல. ஆனா எப்போ ஒரு கணவன் தன் மனைவி தன்னோடு கூட ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணலையோ அப்பொழுது நன்றாய் பாடுகிற, நன்றாய் ஊழியம் செய்கிற, நன்றாய் வசனத்தை வாசிக்கிற அவங்களை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தன்னுடைய கணவனோடு கூட சேர்த்து கொள்ளும் போது 2 பேரும் இணைந்து ஆராதனை நடத்த ஆரம்பிப்பார்கள். அந்த இடத்துல தான் சாத்தான் வருவான். ஹல்லேலூயா.
நன்றாய் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எங்கே உன்னை விட வைப்பார் என்பது தெரியுமா? தெரியாது. அவர் ஃபோன் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த பாட்டு பாட நன்றா இருக்கும், இந்த வசனம் நன்றா இருக்கும், அந்த வசனம் நன்றா இருக்கும் என்று சொல்லி சொல்லி அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும். மனைவியானவள் கேட்பாள், ஏன் அவளிடத்தில் அதிகமாக பேசுகிறீர்கள் என்று கேட்பார்கள். அவங்க சொன்னாங்க, நான் வசனத்தை பற்றி தான் பேசினேன், நான் பாட்டை பற்றி தான் பேசினேன், நீ வரமாட்ட அப்படின்னு. சண்டைகள் சின்ன 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 சண்டை தாங்க, பெருசா ஒன்றும் வேண்டாம் குடும்பம் பிரிகிறதுக்கு. சின்னது போதும், ஒன்னால முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னா, ரீஜா ஆயத்தமாகிக்கொள், எழும்பு, நீ இருக்கிற இடத்துல எழும்பி நில்லு. வர்க்கத்தேனே ஆட்டு தோலை போர்த்து கொண்டு ஓனாய் உன்னை பீறி போடுகிறதுக்கு வருகிறது. நீ சக்கரது உள்ளவா எழும்பவில்லை என்றால், உன் கணவனுக்கு இப்பொழுது நீ சப்போர்ட் பண்ணவில்லை என்றால் அந்த ராஜ்யம் விழுந்து போய்விடும். விழுந்த ராஜ்யத்தை குறித்து தெரியுமா? ஜான் சபராஜ் எப்படி இருந்தார்? ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாகவே, நீங்க யூடியூப் பார்க்கிறவர்கள், யூடியூபுக்கு முன்பாகவே நான் சொல்லுகிறேன், என்னுடைய சாட்சி இந்த பிரசங்கம் கண்டிப்பாக போடுவார்கள். யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த மனிதன் பாவம், அந்த மனிதன் தேவனுக்காக எழும்பினவன், தேவனுக்காக ஆராதிக்க வேண்டும் என்று எழும்பினவன், என் தேவனுக்கு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எழும்பினவன். சாத்தான் அவனை வஞ்சித்து விட்டார். என் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கையை கொள்ளையிட்டான். அறியாம எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீ விழுந்து போய் விடுவ. சர்வாயுத வர்க்கம் உனக்கு இல்லை என்றால் நீ விழுந்து போய் விடுவ. உன் புருஷனை வஞ்சிக்கிறது தெரியாம நீ இருந்தேன்னா விழுந்து போயிடு. புருஷன் மேல தப்பு இல்லை, சாத்தான் செய்கிற அந்த தந்திரங்களை நீ அறிய வேண்டும். அப்படி இருந்தாதான் ஆத்துமா விடுதலை பண்ண முடியும். ஒரு ஆத்துமா விடுதலை என்றால் லேசானது கிடையாது. அது பரலோக ராஜ்யம் மகிமைப்படக்கூடியது. நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு வரும்போது நிறைய பேரை கொண்டு வந்தாங்க எஸ்தர் ராஜாத்திக்கு பக்கத்துல. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டது யாரு? முடிசூட்டப்பட்டது யாரு? அந்த இடத்துல நிறைய போறாங்க. 6 மாதம் வரைக்கும் ஒவ்வொருத்தங்களாக ராஜாங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வராங்க. அவளுடைய நேரம் வந்தது. அவ யாருக்காக நின்னா தெரியுமா? ஆத்துமாக்காக நின்னா. ராஜாவினிடத்தையும் நான் தரேன், ஆசீர்வாதத்தை தரேன், வீட்டை தரேன், நோயை சுகப்படுத்துறேன், உனக்கு பிள்ளைய தரேன், உனக்கு எல்லாத்தையும் நான் தரேன். என்ன வேணும்னு கேட்டப்ப எல்லாத்தையும் தரேன்னு சொன்ன ராஜா. ஆனா எஸ்தர் ராஜாத்தை அறிந்திருந்தாள். நான் அறிந்திருந்தேன், ஆத்துமா என்பது இம்பார்ட்டன்ட். யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். இப்ப நீ எழும்பலண்டா, இப்ப நீ எழும்பலனா உன் குடும்பத்தை நீ ரட்சித்துக் கொள்ள வேண்டா, உன் கணவனை நீ ஆதாயத்தைப்படுத்திக் கொள்ளலண்டா, உன் பொண்டாட்டியை நீ ஆயத்தைப்படுத்திக் கொள்ளலண்டால் ரட்சிப்பு என்னோரிடத்திலிருந்து எழும்புகிறதுக்கு முன்பாக நீ எழும்பு என்று சொன்னார். நான் சத்தாலும் பரவாயில்லை என்று ஒரு கோதுமை மணியானது மடிந்தால் தானுங்க வேற வரும். ஹல்லேலூயா. அவள் சொன்னா, நான் சத்தாலும் சாகிறேன் என்று போய் நின்னாள். அநேக ரட்சிப்புக்கு அவள் ஒரு பாத்திரவானாய் அமைந்து விட்டாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையிலே சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல உனக்கு போராட்டம். சாத்தான் ஏற்படுத்துகிற அரசாங்கம், சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய அதிகாரங்கள், சாத்தானுடைய வார்த்தைகள், சாத்தானுடைய வஞ்சனைகள், இதுல எல்லாத்தில இருந்து நீ விடுதலையாக வேண்டும் என்றால் உன் மனைவியை, உன்னுடைய பிள்ளைகளையும், உன்னுடைய கணவர்களையும் அழகாய் பாதுகாப்புக்குள்ள வச்சுக்கோங்க. பாதுகாப்பு எடுத்துட்டா நிக்கிக்கு திராணி இருக்கணும், திராணி இருக்கணும். நிக்கிறதுக்கு திராணி இருந்தா மட்டும்தான் அதை ஜெயித்து எழும்ப முடியும். ஏன் தெரியுமா? மனைவியே வருவா. யோபனிடத்துல வந்த சொன்னா, சி தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு, இன்னுமா கேட்டாளா இல்லையா மனைவி? கேட்டாளா? பட் யோபு அதை அறிந்திருந்தான். அட பைத்தியக்காரி. அன்பு சகோதரரே, உன் மனைவியை நீ நேசி, உன்கிட்டதான் இருக்குது பரலோக ராஜ்யம் கட்டி எழுப்பக்கூடியது. மனைவி சொல்லுவா, திட்டுவா, கத்துவா, என்ன வேணாலும் செய்வா. யோபு அதை அறிந்திருந்தான். அவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அட பைத்தியக்காரி, நன்மைகளை பெற்ற நாம் தீமைகளை பெற வேண்டாமோ? ஞானத்தை எடுத்து அவன் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறான் பாருங்க. அந்த இடத்துல நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனைவி என்ன தப்பு பண்ணாலும் சரி, அவ கத்துக்கிட்டே இருப்பா. அவ பலகீன பாண்டம்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. அது ஒரு பலகீன பாண்டம். அதுக்கு எல்லா சக்தியும் இல்ல, ஒத்த விலா எலும்பு தான் இருக்கு. மீதி எல்லா விலா எலும்பும் புருஷன்கிட்ட தான் இருக்கு.
ஒத்த விலா எலும்பிலே உருவாக்கப்பட்டவள். மத்த எல்லா விலா எலும்பும் சேரும் போது இந்த ஒத்த விலா எலும்பு உள்ள மூடி மறைந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நீ அரவணைக்கும் போது, நீ மனைவியை நேசிக்கும் போது, நீ மனைவியை ஆண்டவர் அக்கறையாய் காட்டும் போது, நீ மனைவிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கும் போது, உன் மனைவியின் அன்பு கூறும்போது, உன் பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறா, ஐயோ என் தகப்பன் என் தாயின் இடத்துல அன்பு கூறுகிறா, இந்த அன்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிசுத்த சந்ததியை சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு பெற்றெடுக்க ஆயத்தமாவோமா? நிச்சயம் நம்ம ஆயத்தமாகும். ஹல்லேலூயா. இனி இருக்கிறது ரட்சிப்பும் தேவ வசனமும். இது ரெண்டுமே என்னால எடுத்துக்கொள்ள முடியாது, நேரம் கடந்து போய்விட்டது. நம்ம ஆண்டவரே நம்ம தலைகளை மூடி தேவ சமூகத்திலே நம்ம ஆண்டவர் முழங்கால் படி போடுவோமா? கர்த்தர் கண்டிப்பாக இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம் தலைகளை வணங்கலாம். இருக்கிற இடத்திலே தலைகளை வணங்கி ஹல்லேலூயா. தேவனோடு கூட நாம் இணைந்து, தேவனே எனக்கு இந்த சர்வ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே இறங்கி வாங்க. ஆண்டவரே என்கிட்ட நீங்க இறங்கி வாங்க. சர்வாயுத வர்க்கம் எனக்கு வேண்டும் தகப்பனே. என்னுடைய கணவனை வஞ்சிக்கும்படியாக சத்துரு வந்து நிற்கும் போதே முடியவில்லை, என்னால் அதை தெரிந்து கொள்ள முடியல. எப்படி சத்துரு வருவான்? அவன் எப்படி இருப்பான்? எந்த ரூபத்தை கொண்டிருப்பான்? அவன் எப்படிப்பட்டவளாய் இருப்பான்? அப்படியெல்லாம் நீங்க நினைத்து கொள்ளலாம். ஆனால் அவன் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு வருவான். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே, நீ ரட்சிக்கப்பட முன்னாடி, நீ அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அவன் எப்படி வருவானா? உலகத்தானாய் வருவான். உலகத்திலே அழகாய், அவளை வஸ்திரம் தரித்தவளாய், அந்த பெண் நல்ல ஜோடிக்கப்பட்டு தனக்கு ஏற்றவளாய், தனக்கு ஏற்ற காரியங்களை கொடுக்கிறவளாய் அவள் வந்து நிற்பா. அப்பொழுது அந்த மகன் வஞ்சிக்கப்பட்டு விடுவான். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி வருவான் தெரியுமா? அவன் வந்து ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாயை போல அவன் அவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது, நீ ஜெயிக்க திராணி அற்றவளாய் இருந்தே என்றாய். நீ ஆண்டவரே அப்பா நான் எப்படி இதை செய்வேன்? சத்தியம் என்கிற கச்சை என்கிட்ட இல்லையே, நேர்மை என்கிட்ட இல்லையே, சுவிசேஷம் என்கிற பாதரட்சை என்கிட்ட இல்லையே அப்பா. ஆண்டவரே ரட்சிப்பு என்கிற தலைசீரா என்கிட்ட இல்ல, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்கிட்ட இல்லப்பா. நான் எப்படி இதை ஜெயித்து எழும்புவேன் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீ இருந்த இடத்திலே கண்களை மூடி, ஆண்டவரே என்ன நிரப்புங்க அப்பா. இதுவரைக்கும் நான் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து சத்துருவோடு போராடினதில்லை, இன்றைக்கு என்னை அப்படி மாற்றுமையாம் என்று சொல்லி நீ கேட்பாயாம். காலம் இனியும் செல்லாதே, கடைசி செய்தியை அறிவிப்பாயே. காலம் இனியும் செல்லாதே, செய்தியை அறிவிப்பாயே. சோர்ந்து போகாமலே, மனம் சோர்ந்து போகாமலே, ஆவியானவர் துணை செய்வார். ஆத்துமாதாயம் செய்திடுவோ. கிறிஸ்துவை உடையவர் பேசாவிட்டால் கல்கள் கூப்பிடுமே. கிறிஸ்துவை உடையவர் பேசாவிட்டால் கல்கள் கூப்பிடுமே. நிறவும் மாறி அழுத்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயலென்றார். துரோகியின் நிலை என்ன? ஐயோ துரோகியின் நிலை என்ன? தேவ மனிதன் பசும்புன் போலவே விளங்கிடினும் காணான் போகவில்லையே, அவன் காணான் போகவில்லையே. நீயும் உன்னையே
அழிந்து போகுமானா இரும்பின் நிலை என்ன பொன்மங்கி இரவும் மாறி அழிந்து போகுமானா இரும்பின் நிலை என்ன பொன்மங்கி இரவும் மாறி அழிந்து போ இரும்பின் நிலை என்ன ஐயோ இரும்பின் நிலை என்ன நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயலென்றார் துரோகியின் நிலை என்ன தேவ துரோகியின் நிலை என்ன துரோகியின் நிலை என்ன தேவ துரோகியின் நிலை என்ன ஹல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே தேவ துரோகியாய் நான் நிற்க கூடாது ஒரு நாளும் நான் தேவ துரோகியாய் நான் நிற்கவே கூடாது ஆண்டவரே மோசே இருந்தான் என்றால் நான் ஒருபோதும் அந்த இடத்துல நிற்க கூடாது நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எதிர்த்து போராடி சாத்தானை ஜெயித்து திராணி உள்ளவனாய் நான் யுத்தத்திலே நான் போர்க்களத்திலே நிற்கிறேன் நான் யுத்தம் செய்ய திராணி அற்றவனாய் இருக்கக்கூடாது நான் திராணி அற்றவனாய் இருக்கக்கூடாது சர்வாயுத வர்க்கத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே பரலோகத்திலே ரகசியத்தை மனிதனுடைய குடும்பத்துக்குள் வைத்தீங்க கணவன் மனைவி என்கிற உறவுக்குள் வைத்திருக்கிறீங்க இந்த ரகசியத்தை நான் அறியாமல் இருந்தேன் இன்று முதல் நான் அறிந்திருக்கிறேன் ஐயோ சாத்தான் அதை களவாடாதபடிக்கு சாத்தான் அதை வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்த வர்க்கத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே நான் நீதியோடு இருப்பேன் நான் உண்மையோடு இருப்பேன் நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன் ரட்சிப்புங்கிற பாதுகாப்பை நான் ஒருபோது நான் இழந்து போக மாட்டேன் நான் வஸ்திரம் இல்லாதவளை போல் நிர்வாணியாய் படுத்துக் கொள்ள மாட்டேன் துதியின் ஆடை நான் தரித்துக் கொள்வேன் நான் துதிக்க 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 சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படும் நீ துதிக்கும் பொழுதுதான் நீ துதிக்கும் பொழுதா சத்துருவின் கோட்டை தகர்க்கப்படும் சத்துருவின் கோட்டை தகர்க்கப்படும் சத்துருவின் கோட்டை தகர்க்கப்படும் என கருமையான தேவனுடைய மகளே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார் ஆணி அரைக்கப்பட்டு சிலுவையிலே நான் ஆணி அரைக்கப்பட்டு நான் கிறிஸ்துவை போல தொங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லை ஏன் தெரியுமா வெறுமனையாய் நீ மனுஷியாய் நின்றால் ஒன்றும் செய்ய முடியாது நீ எத்தனை சிலுவையிலே தொங்கினாலும் உன்னை எத்தனை ஆண்டவரை அறைந்தாலும் ஆண்டவரை வர்ஷிப்ல சொன்னது போல நீ ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் நீ ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த சர்வாயுத வர்க்கம் உனக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ ஜீவ பலியாய் மாற முடியும் கர்த்தருடைய ரகசியத்தை ஒரு ரகசியத்தை மட்டும் அறிந்திருக்க கூடாது வேதத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நீ தேடணும் அவருடைய ராஜ்யம் என்ன அவருடைய நீதி என்ன எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது நான் எப்படி இதை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி தேவனோடு கூட சகலத்தையும் எதிர்க்க திராணி உள்ளவளாய் நிற்க ராஜாவோடு கூட நீங்கள் ராஜாக்களாய் அழைக்கப்பட்டிருக்கீங்க இல்ல நான் அப்படி நிற்கல நான் ஆசாரியனா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் வெறும் ஆசாரியனா இருந்த என்றால் நீ மோசேயை போல இருக்க வேண்டியதா நீ ஆண்டவரே ஆபிரகாமை போல இருக்க வேண்டியதுதான் ஆண்டவர் சொல்றாரு நீ மோசேயை போல அல்ல அப்படி அல்ல அவர் சொல்றார் நோவா பேழைக்குள் பிரவேசித்தது போல நீ பேழைக்குள்ள பிரவேசிக்க நீ தகுதிப்பட்டிருக்க வேண்டும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவளாய் நீ காணப்பட்டால் நிச்சயம் கர்த்தர் சொல்லுகிறார் பேழைக்குள் உன்னையும் உன் குடும்பத்தாரை நான் சேர்த்துக் கொள்வேன் எப்படி என்றால் கணவனும் மனைவியும் இணைந்த ஒரே சரீரமாய் கிறிஸ்து அப்படித்தானே சபையில் அன்பு கூர்ந்தார் கிறிஸ்து சபையிலே நேசித்தார் இன்றைக்கும் நேசிக்கிறார் அவர் எல்லாத்தையும் ஜெயித்தெழும்பி பிதாவுடைய வலது வருஷத்துல உட்கார்ந்து இருக்கிற மகளே அந்த உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கூட சகல அதிகாரத்தையும் பெற்றுதான் இருக்கிறார் எதற்காக அந்த சிங்காசனத்துல அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் தெரியுமா மணவாட்டியை நேசிக்கிறதுனால எனக்கு அருமையான புருஷனே உன் மனைவியை நீ நேசி
கிறிஸ்து எப்படி உட்கார்ந்து நீ நேசிக்கிறாரோ அப்படி உன் மனைவியை நேசித்து சாத்தானை ஜெயித்தெழும்பு. கர்த்தர் உன் குடும்பத்தை விடுதலையாக்குவார். எனக்கு அருமையான நேசிக்கிற எங்கள் தேவனே, அப்பா, இந்த ஆண்டவரே இயேசுப்பா, மத்தியான வேளையிலே எங்களோடு நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். சத்தியத்தை அறிந்தோம், சத்தியத்தை விடுதலையாக்குற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் அதை ஜெயித்து எழும்ப முடியும். 2 காரியங்களை இவர்களுக்கு சுத்த ஆவியானவரை நீ பிடித்தால் மட்டும்தான் அவர் உன்னை நடத்தினதா. எத்தனை சத்தியத்தை கேட்டாலும், எத்தனை அற்புதங்கள் உனக்கு நடந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்குள் உன்னை நடத்தவில்லை என்றால் பரலோக ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அந்த சத்துவத்தை நீ பிடித்துக்கொள். தேவன் சொல்லுகிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள், திராணி உள்ளவளாய் மாறு என்று சொல்லி, ஆண்டவரே திராணி உள்ளாய் மாற இவர்களை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் இவர்களை சந்திக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பை பகர கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தாரும். நடத்துகிற போதகரையும் வாய்ப்பு தந்தவர்களையும் கர்த்தாவே ஆண்டவரே இயேசுவுடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென்.